குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். அதாவது முருக கடவுள், பொதுவா முருக கடவுள் பூராமே மலை மேல இருப்பாரு. சரி, அதோட அந்த அவதாரத்தோட நோக்கம் அதெல்லாம் நம்ம போக வேணாம். நம்ம குடும்பத்தோட என்ன செய்யறோம், முருக கோயிலுக்கு போறோம். மலை ஏறி குடும்பத்தோட மலை ஏறி போறோம். நம்ம குடும்பத்துல எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொருபடியா ஏறி போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க நம்ம குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தர் வயசுக்கு ஏற்ப கொஞ்சம் நேரம் ஆக ஆக படி மாறிக்கிட்டே இருக்கா, வித்தியாசம் வந்துகிட்டே இருக்கா. சரி, அப்படி வரும் பொழுது நம்ம ஏரியால கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்ப என்ன செய்யறோம், நம்ம குடும்பத்துல பேசிக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட இருந்து விலகி நம்மளாம் என்ன செய்யறோம், முருகா, ஆஹ் முருகா, முருகா, ஏத்தி விடப்பா, அரோகரா, முருகா, முருகா, முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கு மேல போயில நம்மள அறியாம மொத்த உலகத்தையும் மறந்து முருகா, 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 எப்படி நம்ம மொத்த உலகத்தையும் மறந்து கடவுளை மட்டுமே, அந்த முருகனை மட்டுமே நினைக்கிறோமா. சரி, அதே எண்ணத்திலே போய் போறோம், அதே சிந்தனையிலே போறோம். மொத்த உலகத்தையும் மறந்து மெய் மறந்து போய் அந்த முருகனை கும்பிடுறோம். அவரோட அருள் கிடைக்குது. அதுதான் முழுமையான கடவுள் வழிபாடு. பொதுவா கடவுளை கும்பிடும் பொழுது எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம உலகத்தையே நினைக்காம மெய் மறந்து கும்பிடுறதா கடவுளோட நோக்கம். இதோட முதல் படிதான் முருகர் மலைக்கு மேல இருக்கிறதுக்கான முதல் காரணம்.